எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆதி குணசேகரனோட ஆட்டத்துக்கு எல்லாம் இன்னைக்கு சக்தி ஒரு முடிவு கட்ட போறாரு. அவர் கையில கிடைச்சிருக்கிற ஆதாரத்தோட திரும்ப மண்டபத்துக்கு வராங்க சக்தி. அறிவுக்கரசி அந்த கேமராமேனை கொன்னுட்டு அவங்களோட ஆட்டம் குறைஞ்சது. கொஞ்சம் பயத்தோடவே ஓடி போய் மாமா சீக்கிரமா அன்புக்கரசிக்கும் தர்சனுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம் மாமா, லேட் பண்ண வேண்டாங்கிறாங்க. அறிவு என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நினைச்சா முகூர்த்தத்தில் வைக்கணும்னு சொன்னா நான் செஞ்சிடுவேன்னு நினைச்சியா? பேய் மாதிரி நடமாடிட்டு இருக்க. அதுலயும் மண்டபத்துக்குள்ள அப்படி குதூகலமா கொண்டாடிக்கிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்பயே பதுங்கி ஒடுங்கி கிடக்குற, பேய் பிடிச்ச மாதிரி நிற்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க குணசேகர். அது ஒன்றும் இல்லை மாமா, 4 மணிக்கு நீங்கள் முகூர்த்தம் வைக்கலான்னு சொன்னீங்களா, அந்த முகூர்த்தத்திலேயே வச்சிடலாம் மாமா, தள்ளி போட வேண்டாங்கிறாங்க. இதை பாரு, நான் சொன்னது தான். இந்த முகூர்த்தத்தை திரும்பவும் நான் பழைய நேரத்தையே குறித்து வச்ச நேரத்தில் தான் கல்யாணம் நடக்க போகுதுங்கிறாங்க. இதை கேட்ட அறிவுக்கரசி இன்னும் பதறாங்க. ஐயோ என்ன மாமா இது, நீ பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கே கல்யாணத்தை வச்சிடலான்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் மாமா இப்போ மறுபடியும் பழைய நேரத்துக்கே தள்ளி போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ஜீவானந்தம், பார்கவி, இந்த ஜனனி 3 பேர்த்தையும் எப்போ கொன்று குழியில் இறக்குறாங்களோ அப்போ தான் எனக்கு வெளிச்சம், அப்போ தான் எனக்கு நிம்மதி, அப்போ தான் என்னை பிடிச்ச பீடை விட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால குதூகலமாக இந்த கல்யாணத்தை கொண்டாடணுன்னா நான் நினச்ச முகூர்த்தத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இந்த செய்திக்காக தான் நான் ஃபோனை எதிர்பார்த்துட்ருக்கேன். இப்போ ஃபோன் வந்ததும் எனக்கு சந்தோஷமான விஷயந்தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்த விசாலாச்சி, என்னப்பா நீ மட்டும் ஏதோ ஒரு யோசனையில் இப்படி கலங்கி போய் உட்காந்துருக்கியோ, என்னாச்சு உனக்குன்னு வந்து கேட்குறாங்க. என்னத்தை சொல்கிறது, நம்மளை பிடிச்ச 7.5 சனி தான், அதுதான் அந்த சக்தி பொண்டாட்டித்தமா சொல்கிறேன். அவள் தான் அந்த பார்கவி, ஜீவானந்தம் இவங்க 2 பேர்த்தோட சுற்றிக்கிட்டு அந்த பார்கவியை கூட்டிகிட்டு வந்து என் பையன் வாழ்க்கையும் குடும்ப மானத்தையும் கப்பலத்தோன்மனே சுற்றிட்டு இருக்காளே, அவளை எல்லாம் கொல்லணும்னு நான் முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க. இதை கேட்ட விஷாலாச்சு, அதை விட்டு தள்ளப்பா, முதல்ல நல்லபடியாக கல்யாணத்தை முடிக்கலாம். ஞானம் நீ போய் ஐயரை கூட்டிகிட்டு வாங்குறாங்க. சரிம்மா நான் அப்புறமா கூட்டிகிட்டு வந்துடுறேங்கிறாங்க. இந்த பக்கம் போய் தர்சனை பார்க்கறதுக்காக போகிறாங்க விஷாலாச்சி. தர்சன் ஏதோ சோகமாக உட்காந்துக்கிறத பார்த்த கரிகாலன் கிண்டலும் கேலியுமா பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைய பாருங்கள் எப்படி சொங்கி போய் கொண்டிருக்கான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை இப்படி மூஞ்சி வாடி கொண்டிருக்கிறானே, அத்தை நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. டேய் தர்சா, இங்கே பார்ப்பா, உங்கள் அப்பா பட்ட கஷ்டமெல்லாம் காத்தா பறக்கணும்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்டா தர்சா. என்னடா உனக்கு உங்கள் அப்பா சிங்கக்குட்டி மாதிரி அப்படி செல்வாக்கா வச்சிருக்கா, உனக்கு என்ன குறைச்ச சொல்லு, நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிடா, உனக்கு இல்லைங்காத குறையில்லாத நிறைஞ்ச இருக்கிற குடும்பம் இது. அந்த பார்கவி அப்படியா இருந்த அப்போ ஒருத்தனும் போய் சேர்ந்துட்டான். அப்போ தான் அதுக்கு நம்ம அப்பா தானே காரணம், அவர் தானே பார்கவியை அப்பாவை அடித்து கொண்டாருங்கிறாங்க. டே தர்சா, நீ அப்படி தப்பாக நினைக்காத, அது அவரோட தலையெழுத்து. அவர் இங்கே வந்து அடிபட்டு சாகலினாலும் வேறு எங்கேயாவது போய் கூட அவர் செத்து இருக்கலாம், அது அவரோட தலையெழுத்து, அதை யாராலும் மாற்ற முடியாதுப்பா. நீ அதையவே யோசிச்சுட்டு இருக்காத, அந்த பார்கவியை பற்றி யோசிக்காதப்பா. இந்த அன்புக்கரசியை பாரு, உனக்காகவே உசுர கொடுக்க தயாராக இருக்கா. அந்த பார்கவி உன்னை விரும்புகிறேன்னு சொன்னா, அப்புறம் எல்லாரும் போய் மிரட்டினதும் நான் விரும்பலேன்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டா. ஒதுங்கினவளை அப்படியே ஒதுக்கி விட்டுரு, அவளை நீ நினச்சிக்கிட்டே இருக்காத. அவள் ஒன்றும் அப்படி ராசி உள்ளவ கிடையாது, தர்தரம் பிடிச்சவ, யாரும் இல்லாத அனாதை வேற. அந்த அனாதையை கட்டிக்கிட்டு நீ என்னத்தப்பா சாதிக்க போற? இந்த பக்கம் பாரு, இந்த அறிவுக்கரசியை விட்டு தள்ளிடு, அவளை ஒதுக்கிடு. அன்புக்கரசி நல்ல புள்ள, உனக்காகவே வாழ தயாராக இருக்கா. உன்னை கண்டதும் அப்படி பாசமாக பொங்குறா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன் உங்கள் அப்பனுக்கும் அதுதான்ப்பா ஆசை. உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணுங்கிற நினைப்போடு தான் உங்கள் அப்பா இருக்கான். உங்கள் ஆத்தாக்காரியும் ஆஸ்பத்திரியில் கிடக்குறா. உங்கள் அப்பா மனசு எப்படி உடஞ்சு போயிருக்கணும் உனக்கு தெரியாதா? நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியா, உன் காலை வேணாலும் பிடிச்சி கெஞ்சுறேன், இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க விசாலாச்சி. இதை கேட்ட தர்சன் அமைதியாகவே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பார்கவியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவள் ஒரு தரித்திரம், ஆனால் அதை இப்படி சொல்லும்போது அப்படியே தர்சனுக்கு கோவம் வருது. இதை பாரு அப்பத்தா, இப்படியெல்லாம் பேசாதா அப்படின்னு சொன்னதும் கதிருக்கு கோவம் வந்து, டே என்னடா அப்படியே குறவளை மேலே காலை வச்சேன்னா கொன்னே போட்டுருவான் பார்த்துக்கோ, எங்கள் அம்மாவையே எடுத்து பேசுறியா, என்னடா உனக்கு என்னடா குறை, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன மோசம் அப்படின்னு கேட்குறாங்க கதிர். மாமா நீ கொஞ்சம் அமைதியாக இரு, என்னையா பிரச்சனை, மாப்பிள்ளை கிட்ட அத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அத்தை பார்த்து பேசி சமாதானம் பண்ணிடுவாங்க, நீ சும்மா முரட்டுத்தனமாக ஆயுன்னு எழுந்திரிச்சு அந்த பையனை மிரட்டி விட்டுறாத, நீ பேசாமல் உட்காருவா அப்படின்னு கரிகாலன் கூப்பிடுவோம். டே கதிர் பேசாமல் இருடா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கிறனால நீ எதுக்கு இப்போ தாம் தூம்னு எழுந்திரிச்சு அவனை அடிக்கிறதுக்கு வர, பேசாமல் உட்காரடா, நான் பேசி சமாதானம் பண்ணுறேங்கிறாங்க விஷாலாச்சி. சரி நீங்கள் எல்லாரும் வெளியில் போங்க, நான் தர்ஷன் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கதிர், இதை பாருடா, ஒழுங்கு மரியாதையை எங்கள் அம்மா என்ன சொல்லுதோ அதை கேளுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேய் வாடா வெளியில் போகலாம் அப்படின்னு கதிர் கரிகாலனை கூப்பிடுறாங்க. என்ன மாமா நானுமா வரட்டும், நான் இருந்து பார்த்துக்கிறேங்கிறாங்க. இல்லை நீயும் போ, நீ போனீன்னா தான் நான் தர்ஷன் கிட்ட பேச முடியும்னு விசாலாச்சி சொல்லவும் இந்த பக்கம் கரிகாலனும் கிளம்பிடுறாங்க. ஞானமாக அங்கேருந்து போகிறாங்க. எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு விசாலாச்சி தர்ஷனா அப்படியே மண்டமூளை கலக்கி விடுறாங்க. இதை பாரு தர்ஷா, இந்த வயசில் உனக்கு தெரியாது, காதல் வர்றது ஜெகஜந்தான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நீ உன் புத்தியை மாற்றிக்கப்பா, அந்த பார்பகவி நமக்கு செட் ஆகவே மாட்டா, அவளை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத,
முதல்ல இந்த கல்யாணத்தை ஜாம்னு நடத்திட்டு நல்லபடியாக போய் பொழைக்கிற வழியை பார்க்கலாம். உனக்கு ஏகப்பட்ட சொத்து கிடக்குது. உனக்கு தேவையான சொத்தை எங்கள் அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கான். அப்படி ராஜா மாதிரி வாழ்றதை விட்டுட்டு அந்த பிள்ளைய கட்டிக்கிட்டு நீ ஏன்பா கஷ்டப்படணும்? நல்லா யோசிச்சு பாரு. விடிஞ்சா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு கல்யாணம். முரண்டு பிடிக்காம பேசாமல் அந்த பார்கவியை மறந்துட்டு இந்த அன்புக்கரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் எங்களோட விருப்பம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா. இப்போ தூம்னு உங்கள் சித்திக்காரி பாரு எல்லாத்துக்கும் எதிராக போய் நின்றுக்கிட்டு அந்த ஜீவானந்தம் பார்கவியை கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க. மனசை கெடுத்து அவளை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. அந்த அனாதை பிள்ளையை கட்டிக்கிட்டு நீ படக்கூடாத கஷ்டமெல்லாம் பற்றுவேன். நான் உனக்கு எடுத்து சொல்கிறதுக்கு காரணமே நீ நல்லா இருக்கணுங்கிறது தான்ப்பா. என்னோட பேச்சை கேளுப்பா. நீ மனசை மாற்றிக்கோன்னு சொல்லி எத்தனையோ சொல்லி பார்க்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இந்த விசாலாச்சி தர்ஷன் பேசாமல் அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. எப்படியாவது பார்கவி தப்பிச்சு வந்துருவாளா? சித்தி காப்பாற்றிடுவாங்களா? எங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாங்களான்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க தர்ஷன். இங்கே ரேணுகாவும் நந்தினியும் என்ன சொல்லி அழுகிறதுனே தெரியல. புலம்பி நிற்கிறாங்க. அக்கா வாசல்லையே என்ன இருந்தால் நிற்கிறது, வாங்க ஏதாவது ஒரு கோயில் குளம் பார்த்து போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க. இந்த மனுஷங்களோட நாம தான் இப்படி பட்டு கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு சின்னாப்பட்டு நிற்கிறோம். ஏதோ இந்த பையனோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும்னு பார்த்தா இதையும் விடமாட்டானுங்க போல இருக்கு. இப்போ தேவையில்லாமல் இந்த ஆதிரைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இப்போ தர்ஷனையும் வலுக்கட்டாயமாக பிடிச்சி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு இவனுக்கு அவங்க கூட கை காவலாக இருந்துருவாங்க? ரெண்டு பேரும் பிடிக்கலேன்னு பிரிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் இந்த கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இவனுக்கு என்னத்தை இப்படி சாதிக்க போகிறாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நந்தினி புலம்பி தள்ளிக்கிட்டு வராங்க. அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் வருது. மனசு விட்டு ரேணுகாவும் நந்தினியும் கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சக்தி வீட்டுக்கு போனவர் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும், கண்டிப்பாக ஆதாரம் கிடைக்கும்னு நினச்சிட்டு போனாங்க. அவங்க தேடி போனது ஒன்று, கிடைச்சது ஒன்றா இருக்குது. அங்கே பத்திரத்தை பார்க்குறாங்க. பத்திரத்தை படித்ததும் அப்படியே இடி விழுந்த மாதிரி மனசொடைஞ்சு நிற்கிறாங்க சக்தி. அது கூடவே ஒரு லெட்டரையும் பார்க்குறாங்க. அந்த லெட்டரை வீசி போட முடியாமல் அதுக்காக அந்த லெட்டரை அவங்க பத்திரப்படுத்தி கொண்டு வர்றாங்க. மண்டபத்துக்கு வந்ததும் ரேணுகா நந்தினி ரெண்டு பேரும் என்ன சக்தி அந்த ஃபோன் கிடைக்கலையாங்கிறாங்க. ஃபோன் கிடைக்கல, எனக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடச்சிருக்குதுங்கிறாங்க. என்ன சக்தி அப்படின்னு கேட்கவும் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐயோ உள்ளே போனால் சும்மா விட்டுருவானுங்களா இந்த காட்டு மிராண்டிக? ஏப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நம்ம வெளியிலேயே நின்றுக்கலாம், ஜனனி வரட்டுங்கிறாங்க நந்தினி. இல்லை நீ இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லி போனதும் சக்தி குணசேகரை ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுறாங்க. இதை பார்த்த கதிர் ஞானம் பாஞ்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க. அவங்க கிட்டையும் கையில் வச்சிருந்த ஆதாரத்தை சக்தி காட்டுறாரு. அதை பார்த்ததும் ஞானம் ஆகட்டும் கதிர் ஆகட்டும் எல்லாரும் ஒரு பின்கால் எடுத்து வைக்கிறாங்க. அட பாவி, குணசேகரனை நம்பினதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு வச்சிருக்கானா அப்படின்ட்டு. அப்போ தான் கதிர் குணசேகர் அப்பவும் தான் நல்லவேங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இந்த சக்தியை வெளியே விரட்ட பார்க்குறாங்க. ஞானம் கதிருக்கு உண்மை தெரிஞ்சதும் குணசேகரனை வலது பக்கம் ஞானம் இடது பக்கம் கதிரும் நின்றுட்டு இப்போ குணசேகர் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற குறையா நெரிச்சிட்டு, என்னையா என்ன வேலை பார்த்துருக்க, எங்களை எப்படியெல்லாம் நம்ப வச்சு எங்கள் சொத்துக்கே நீ ஆப்பு வச்சிருக்க, எங்களை வெளியில் விரட்டுறக்கு எந்த நேரமும் நீ தயாராக இருக்கியா அப்படின்னு அவங்கள மிரட்டவும் குணசேகர் கொஞ்சம் பயந்து நடுங்கி பின்வாங்குறாரு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.